அபி எங்க செல்வி? எனக்கும் தெரியல. சஞ்சீவ், அதோ செல்வி அக்கா. வா வா தங்கச்சி. வாங்க சார். பரவாயில்லையே, கரெக்டா இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை. சரி வாங்க, பூஜைக்கு டைம் ஆகுது. வாங்க வா. தங்கச்சி, நான் சொன்னேன்ல, இதுதான் எங்க குலதெய்வ கோவில். அப்பதான் நம்ம எல்லாரும் நல்லது. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மனை நினைச்சு பூஜை பண்ணா நம்ம கேட்டது எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம். ஆமா தங்கச்சி. நான் இதோ வந்துறேன். போயிட்டு வாங்க பூசா. போயிட்டு வாங்க. இங்க என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும். செல்வி, என்னம்மா இவ்வளவு லேட்டு? பூசாரி, இது அபி, என்னோட தங்கச்சி. வணக்கம். இவரு தங்கச்சியோட ஹஸ்பண்ட் சஞ்சீவ் சார், எங்க ஆபீஸ் எம்டி. ஓ அப்படியா? ஆமா, கோவில் பூஜையில கலந்துக்க கூப்பிட்டேன். அதான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருந்தேனே. அவங்கதான். நீங்க வாங்க உள்ள. வாங்க போ. வா. செல்வி, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? பூசாரி, என்னம்மா? ஒரு நிமிஷம் வாங்கல, உங்ககிட்ட கொஞ்சம் சரி, பேசணும். என்ன செல்வி, என்ன விஷயம்? நீங்க சொன்னீங்கல்ல பூசாரி, இந்த பூஜையை யார் எடுத்து நடத்துறாங்களோ அவங்க ஆசைப்பட்டத இந்த அம்மன் கட்டாயம் நிறைவேற்றி வைப்பான்னு. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நான் இன்னைக்கு பண்ண இருக்க பூஜைய என் தங்கச்சி பண்ணட்டுமே. என்ன செல்வி சொல்ற? பரம்பரையா உங்க குடும்பம் தான் இந்த பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பூஜை பண்றது உன் உரிமை. அத விட்டு கொடுக்க போறியா? உரிமையில என்ன இருக்கு பூசாரி? உறவுல தான் எல்லாமே இருக்கு. இத்தனை நாள் தண்ணி கட்டியா எனக்கு உறவுன்னு சொல்லிக்க ஒருத்தர் கூட இல்லாம அனாதை மாதிரி இருந்த அபி எனக்கு தங்கச்சியா கிடைச்சதுல இந்த உலகத்துல எனக்குன்னு உறவுன்னு சொல்லிக்க ஒரு ஆள் இருக்குன்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னாலதான் என் வாழ்க்கைய பிடிச்ச மாதிரி வாழ முடியல. அபியாவது வாழட்டுமே. அபி வாழணும்னா அதுக்கு நம்ம சாமி அவளுக்கு உதவணும். நான் இந்த பூஜைய பண்ணா அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்னும் இல்ல. இந்த அம்மன் கிட்ட கேக்குறதுக்கு எனக்கு எந்த ஆசையும் இல்ல. அதுவே என் தங்கச்சி இந்த பூஜைய பண்ணா என் தங்கச்சியோட ஆசை நிறைவேறும். என் தங்கச்சிக்கு இருக்கிற ஒரே ஆசை அவளும் சஞ்சீவ் சாரும் ஒன்னு சேரணும்ன்றது மட்டும்தான். என் தங்கச்சியும் அவ புருஷனும் ஒன்னு சேர்ந்தா அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என்ன மாதிரி புருஷனை விட்டு கொடுத்துட்டு தனி மரமா என் தங்கச்சி நின்னுடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், நான் பண்ண இருக்க பூஜைய என் தங்கச்சி பண்ணட்டுமே. உன் ஆசை இதானா உன் விருப்பப்படியே பண்ணுமா. நீ பண்ண வேண்டிய பூஜைய உன் தங்கச்சியே பண்ணட்டும். ரொம்ப நன்றி பூசாரி. சரிம்மா, வா. தாயே ஓம் க்ரீம் காளி, ஓம் க்ரீம் ரீம் ஐம் காளி, ஓம் க்ரீம் ஐம் காளி, ஓம் ஸ்ரீம் ரீம் க்ரீம் ஓம் ஐம் ரீம் காளி, ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம் காளி, ரீம் ஓம் காளி, ஓம் ஸ்ரீ வனபத்ர காளி, ஓம் ஸ்ரீ வனதுர்க்கை அம்மன் தாயே சாமி, இங்கதான் வந்து பூஜை பண்ணணுமா? குரு தியானத்துல இருக்காரு, அவரை தொந்தரவு பண்ண கூடாது. அமருங்கள். ஓம் ஸ்ரீ ரீம் ஐம் காளி, ஓம் ஸ்ரீ. அப்ப பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிங்க. நீ போய் அந்த கோலத்துல உட்காரு. புரியலையே. செல்வி தானே பூஜை பண்ணணும். இது என்ன புது கதையா இருக்கு? யார் இந்த பொண்ணு? என்ன சாமி சொல்றீங்க? ஆமாமா, இந்த பூஜையை நீ தானே பண்ண போற. செல்வி தானே பூஜை பண்ணணும். ஆமா தங்கச்சி,
நீ எங்க ஊருக்கு வந்த விருந்தாளி. நீ இந்த பூஜையை பண்ணா நல்லா இருக்கும்னு நான் தான் பூசாரி கிட்ட சொன்னேன். செல்வி பண்ண வேண்டிய பூஜையை இவ்வளவு பண்ண சொல்றாங்க. என்ன நடக்குது ஒண்ணும் புரியல. புரிய மாட்டேங்குது. வா வந்து பூஜை பண்ணு. வா தங்கச்சி. போ. வாமா. நிறுத்துங்க. என்னையா இது, கோயிலா இல்ல உங்க வீடா? உங்க இஷ்டத்துக்கு முறைய மாத்தி பண்ண. வழக்கமா செல்வி தானே பூஜை பண்ணுவா. இன்னைக்கு என்ன திடீர்னு நம்ம ஊருக்கே சம்பந்தம் இல்லாத 2 பேரை கூட்டு வந்து அதுல ஒருத்தங்களை பூஜை பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயா அது இல்லையா, அபியும் என் தங்கச்சி மாதிரி தான். அவளை வேற்று மனுஷியா நினைக்காதீங்கய்யா. அவ பூஜை பண்ணட்டும். ஸ்லேட்ல மாங்கான்னு எழுதி வச்சா அத பறிச்சு சாப்பிட முடியாது. நீ தங்கச்சின்னு சொல்றதுனால அவன் தங்கச்சி ஆயிர முடியுமா? கூட பிறந்தா தான் அது பிறப்பு. தெருவுல போற வர்றவங்கள கூட்டு வந்து பூஜை பண்ணா அது தெய்வ குத்த ஆயிட்டா யார் பொறுப்பு? ஐயோ, தெய்வ குத்தமாயிடுமா? நீ பொறுப்பா ஏத்துப்பியா? அப்படியே நிக்கிற சொல்லுமா. அட நிறுத்துக்கியா. ஆளுக்கு ஆளு உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு. இந்த பூஜைய செல்வி குடும்பத்து ஆளுங்கதான் காலங்காலமா பண்றது. செல்வியோட உரிமை இது. இந்த பூஜைய யார் பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கறத செல்வி தான் முடிவெடுக்கணும். அபி இந்த பூஜை பண்றதுனால எந்த தெய்வ குத்தமும் வராது. அப்படியெல்லாம் கோயில் விஷயத்துல உங்க இஷ்டத்துக்கு எந்த முடிவும் எடுக்க முடியாது. இன்னைக்கு பூஜை பண்றதா இருந்தா அத செல்வி தான் பண்ணணும், வேற யாரும் பண்ணக்கூடாது. என்னப்பா எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கப்பா. செல்வி தான் பண்ணி ஆகணும். பூசாரி செல்வி தான் பண்ணணும், நாங்க ஏத்துக்க முடியாது. இங்க பாருங்க பூசாரி, உங்க இஷ்டத்துக்கு யார் யாரையோ கூட்டு வந்து கோயில்ல பூஜை பண்றதுக்கு நாங்க ஒத்துக்க முடியாது. முதல்ல யார் யார் அந்த பொண்ணு? நீங்க நினைக்கிற மாதிரி அபி ஒன்னும் யாரோ கிடையாது, என் தங்கச்சி. எனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தப்போ என் புருஷனை விட்டு தனியா வந்து நாதி எடுத்து நிக்கும் போது என் கூட பிறந்தவங்க எல்லாம் எனக்கு துணையா நிக்காம என்னை விட்டு ஓடினாங்களே, அதுக்கு பேர் தான் கூட பிறந்த பொறப்புனா அவ என் கூட பொறக்கலதான். பொறப்புன்றது பொறப்புல இல்ல மனசுல இருக்குன்னு நம்புறவனா. என்னை பொறுத்த வரைக்கும் அபி என் கூட பொறக்காட்டியும் அவ என் தங்கச்சி தான். இது எங்க கோவில், ஏன் சாமி. நான் பண்ண இருந்த பூஜைய என் தங்கச்சி அபிதான் பண்ணுவா. அத தடுக்க இங்க யாருக்கும் உரிமை கிடையாது. அது என்ன உன் சாமி ஏன் சாமின்னு? இது எங்களுக்கும் சாமி தான், எங்களுக்கும் குலதெய்வம் தான். கோயில் விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அப்படிதான் தலையிடுவோம். என்ன என்னையா பேசுறீங்க? செல்வி நீ பேசுறது எதுவுமே சரியில்லைமா. அம்மா நிறுத்துங்கம்மா. இப்படி ஆளாளுக்கு பேசிக்கிட்டு நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அது நமக்கு தானே நஷ்டம். பூசாரி அன்பானவர் பணிவானவர். பூசாரி நீங்க சொல்லுங்க, இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம்? நாம இந்த பூஜை பண்றது அம்மன் மனச குளிர்விக்கிறதுக்காக தான். அதனால யார் இந்த பூஜையை பண்ணலாங்கிற முடிவை அம்மன் முன்னாடியே பூ போட்டு பாத்துருவோம். என்னப்பா அம்மன் முன்னாடி பூ போட்டு பார்க்க உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? ஏமா செல்வி உனக்கு சம்மதமா? சம்மதையா. பூசாரி ஐயா அம்மனுக்கு பூ போட்டு பார்த்து ஆத்தாவோட விருப்பம் என்னன்னு கேளுங்க. அப்படியே பண்ணிடலாங்க ஐயா. ஓம் ஸ்ரீம் ரீம் ரீம் ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம் காளி ஓம் ஸ்ரீம் ரீம் பைரவி போற்றி ஓம் ஸ்ரீம் ரீம் வடபத்ர காளி போற்றி என்ன காப்பாத்துங்க. ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம் காளி ஓம்
வேலைய எங்கிட்டயே காமிக்கிறியா? ஏய் துஷ்ட பிசாசே, உன்னை இன்றோடு விரட்டி அடிக்கிறேன் பார். இன்றோடு உன் பூலோக வாழ்க்கை முடிந்தது. உன்னை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்ன என்னிடமே உன்னுடைய வித்தையை காட்டுகிறாயா? இன்றோடு உன் கதையை முடிக்கிறேன். ஓம் க்ரீம் ரீம் ரீம் ஐ. இதுல சிகப்பு பூவும் வெள்ளைப்பூவும் இருக்கு. வெள்ளைப்பூ வந்தா அபி அம்மனுக்கு பூஜை பண்ணலான்னு அர்த்தம். சிகப்பு பூ வந்தா அபி பூஜை பண்றதுல அம்மனுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். சரியா? சரி பாப்பா இங்க வாமா. நல்லா சாமியை கும்பிட்டுட்டு இதுல ஒரு பூ எடுமா. வெள்ளைப்பூ வந்திருக்கு. சாமியே உத்தரவு கொடுத்துச்சு. அபி அம்மனுக்கு பூஜை பண்றதுல அம்மனுக்கு விருப்பம் தான். அப்புறம் என்னப்பா, அம்மனே சம்மதம் சொல்லிடுச்சு. இனி என்ன பிரச்சனை? அந்த பொண்ணே பூஜை பண்ணட்டும்பா. அம்மா நீயே பூஜை பண்ணுமா. செல்வி, அபிய கூட்டிட்டு போய் மஞ்சள் தண்ணியை தலையில ஊத்தி மஞ்சள் புடவை கட்டி கூட்டிட்டு வாமா. சரி பூசாரி, போம்மா. வா போலாம். ஓம் க்ரீம் ரீம் ஐம். ஓம் ஸ்ரீம் ரீம் காளி. ஓம் ஸ்ரீம் ரீம் காளி. ஓம் ஸ்ரீம் ரீம் காளி. அக்கா கொஞ்சம் இருங்கக்கா. என்ன தங்கச்சி? என்னையும் சஞ்சீவையும் கோயில் பூஜைன்னு சொல்லி தானே கூப்பிட்டீங்க. ஆனா இங்க வந்தா நான் உங்க கோயில பூஜை பண்ணக்கூடாதுன்னு ஊரை எதிர்த்து பேசுறாங்க. ஊரை எதிர்த்து நான் எதுக்குக்கா பூஜை பண்ணணும்? நீங்களே பண்ணிடுங்க. தங்கச்சி, சாமியே சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் புரியாம பேசாத. நான் பண்ண இருந்த பூஜைய ஊரையே எதிர்த்து உன்னை பண்ண சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த பூஜையை யார் பண்றாங்களோ அவங்க என்ன கேட்டாலும் இந்த அம்மன் அத மறுக்காம கொடுக்கும். நீயும் சஞ்சீவ் சாரும் ஒண்ணு சேரணும்னு உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த பூஜையை பண்ணு. எங்க அம்மன் கட்டாயம் உன்னையும் சஞ்சீவ் சாரையும் ஒண்ணு சேர்த்துரும். நானும் சஞ்சீவும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக இவ்ளோ கஷ்டப்படுறீங்களேக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எதுக்கு தங்கச்சி தேங்க்ஸ் எல்லாம்? தங்கச்சி நல்லா இருக்கணும்னு அக்கா நினைக்காதா? என்ன பொறுத்த வரைக்கும் நீ என் கூட பிறந்த பொறுப்புதான். சரி தங்கச்சி, பூஜைக்கு நேரம் ஆகுது. ரெடியாக வா போலாம். வா. ஓம் ஸ்ரீம் ரீம் காளி. 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 ஓம் ஸ்ரீம் ரீம். ஓம் ஸ்ரீம் ரீம் காளி. ஓம் சக்தி. அபி, ஆ? அந்த பூவை கையில எடுத்துக்கமா. நான் சொல்ற மாதிரியே சொல்லி சாமிக்கு அந்த பூவை அர்ச்சனை பண்ணுமா. ஓம் ஆதிபராசக்தியே போற்றி. ஓம் ஆதி பராசக்தியே போற்றி. ஓம் அனுக்கிரகம் ஆரியே போற்றி. ஓம் அனுகிரகம் மாரியே போற்றி. ஓம் அல்லல் அறுப்பவளே போற்றி. ஓம் அண்ணல் அறுப்பவளே போற்றி.
பராசக்தியே போற்றி. ஓம் பராசக்தியே ஓம் போற்றி. சக்தியே போற்றி. வாங்க. இந்த அஸ்தியை கொண்டு போய் கடல்ல கரைச்சிட்டு திரும்பி பார்க்காம வாங்க. சாமி அப்படி பண்ண அனுவோட ஆத்மா அழிஞ்சிருமா? ஏய், சொன்னத செய். சரிங்க சாமி, அப்படியே செஞ்சிடறோம். ஓம் க்ரீம் க்ரீம் காளி. ஓம் ஆதி பராசக்தியே போற்றி. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. காப்பாத்துங்க ப்ளீஸ். ஐயோ, என்ன எதுவும் பண்ணாதீங்க. அபி, உன் வேண்டுதல மனசுல நினைச்சுக்கிட்டு அம்மனை கும்பிட்டுட்டு விளக்கை ஏத்துமா. சாமியார் சொன்னபடி என்னால 3 நாள் தொடர்ந்து எங்க வீட்டுல விளக்கேத்த முடியல. இப்போ நான் ஏத்த போற இந்த விளக்க சாமியார் ஏத்த சொன்ன விளக்கா நினைச்சு நீதான் ஏத்துக்கணும். என்னை காப்பாத்த வந்த என் அக்காவை நீதான் காப்பாத்தணும். அபி, காப்பாத்து அபி. காப்பாத்துங்க. ஐயோ, புடிமா புடிமா. ஐயோ, என்ன ஸ்ரீஜா இப்படி பண்ணிட்ட? போடி அந்த சொம்ப எடு. துஷ்ட சக்தி வெளியே வந்துடுச்சு.